ஒருத்தர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது சார். ஆனாலும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வர்றப்போ லட்சக்கணக்கான பணம் நாங்களே செலவழிக்கிற மாதிரி இருக்கு. இது எதனால சார்? நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவுஸு, மாஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜபிள். இப்போ 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் கவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரீமியம் குறைவாக இருக்குமே தவிர எல்லா கவரேஜும் கிடைக்காது. ப்ரீமியம் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுறத விட இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் சார். எனக்கான கிளைமை நான் பண்ணுறப்போ அந்த கம்பெனி கரெக்டாக பே பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கணும்? இண்டிவிஜுவல் பிளான் எடுக்காதீங்க, ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெட்டர் அப்படின்றாங்க. இது உண்மையா சார்? இந்த ஆம்புலன்ஸ் சார்ஜு, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு பாலிசியோட கவர் ஆகுமா சார்? பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. வணக்கம் சார். வணக்கம். இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாகவும் சரி, ஒரு பணத்தை நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு சேகரித்து வைக்கணும் அப்படின்னு பேசுகிறப்போ ஒரு விஷயம் நீங்கள் சொல்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸை மெயினாக சொல்லுவீங்க. உங்கள் ஹெல்த் தான் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம்னு சொல்லி. ஹெல்த் இன்சூரன்ஸில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய விதமான டவுட்ஸ் இருக்குது சார். ஸோ அதில் மொதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர்கிட்ட ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குது சார். ஆனாலும் ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சின்னு வர்றப்போ லட்சக்கணக்கான பணம் நாங்களே செலவழிக்கிற மாதிரி இருக்குது. இது எதனால சார்? கிளைம்னு வரும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் போட்ட எல்லா கிளைமுமே கிடைக்காது. மேஜரான விஷயம் இதில் வந்து 2-3 விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில இடத்துல நான் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்னென்னா, சில இடத்துல நான் டாக்டர்ஸ் யூஸ் பண்ணுற க்ளவுஸு, மாஸ்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து சார்ஜபிள். அதாவது உங்கள் ட்ரீட்மெண்ட்டில் அதுவும் வந்து சேர்ந்தது. ஒரு சர்ஜரி அப்படின்னா ஒரு 10-15% வந்து இந்த பில்ஸே வந்துடும். அதாவது கன்சியூமபிள்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவே இவ்வளோ இது வரும், ஆனால் வந்து இதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. அதனால் வந்து இதெல்லாம் வந்து எக்ஸம்ப்டட் ஆகிடும். இதுக்குன்னு நீங்கள் செப்பரேட்டாக ப்ரீமியம் பே பண்ண முடியும். சில பாலிசி சொல்லுவாங்க நாங்கள் கன்சியூமபிள்ஸையும் கவர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பாலிசி கிளாஸ் கண்டிஷனில் இருக்கும். அது நம்ம தெரியாமல் நம்ம ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி ஒரு பாலிசி எடுத்திருப்போம். இந்த கிளாஸ் எல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். அதனால் டிசப்பாயின்மெண்ட் வரும். இன்னொரு இடங்களில் வந்து சில இடத்துல வந்து ப்ரீசெட் லிமிட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், ரூம் ரெண்ட் அப்படின்றது வந்து 1% ஆஃப் சம் இன்சூர்டுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 5 லட்சம் சம் இன்சூர்டு அப்படின்னா 1%னா 5000. அந்த 5000த்துக்குள்ளே தான் உங்கள் ரூம் ரெண்ட் இருக்கணும். சில நேரங்களில் நீங்கள் வந்து அதை விட அதிகமான ரூம் ரெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் எடுக்கும்போது இந்த கிளைம் வந்து அந்த 5000 வரைக்கும் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அது தவிர வந்து உங்களுக்கு வந்து கோபேமெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கோபேமெண்ட்டில் வந்து ஆல்ரெடி நீங்கள் கமிட் பண்ணியிருப்பீங்க. ஏதாவது கிளைம் வரும்போது ஒரு 20%ஓ 30%ஓ பேஸ்ட் ஆன் த பாலிசி கண்டிஷன் நான் போடுறேன், இன்சூரன்ஸ் கம்பெனி பேலன்ஸ் கொடுக்கட்டும் அப்படின்ட்டு அது பாலிசி எடுக்கிறப்பவே சொல்லியிருப்பீங்க. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து புரியாததுனால நிறைய நேரங்களில் வந்து அந்த மிஸ்மேட்ச் ஏற்படுது. அதை தவிர்க்கலாம். சார், இப்போது நம்ம 2026 இருக்கோம். இந்த 2026 கூட 5 லட்ச ரூபாய் இன்சூரன்ஸ் கவராக எடுக்கிறது ஒரு கரெக்டான விஷயமா இருக்குமா சார்? இல்லை நாங்களே எங்களை அண்டர் இன்சூர் பண்ணிக்கிறோமா? இப்போ 5 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லும்போது அது கரெக்டான ஒரு இன்சூரன்ஸ் கவரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நம்மளே வந்து இதை ஆன்சர் பண்ணிடலாம். இப்போ நம்ம மெடிக்கல் காஸ்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு ஜென்ரலாக நாங்கள் பார்க்கும்போது 2 விதமான ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறோம். ஒரு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ட கேட்டோன்னா எனக்கு வந்து ஆஃபீஸ்லேயே கவர் வந்து இருக்குது சார் அப்படின்வாங்க. எவ்வளோ கவருன்ட்டு ஒரு தடவை கேட்டோன்னா 2 லட்சம் இருக்குது சார், 3 லட்சம் இருக்குது சார் அப்படின்னு. இந்த 3 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ பத்தாது. ரெண்டாவது வந்து சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அவங்க ரொம்ப காலமாக வந்து அந்த பாலிசியை வந்து ரினியூ பண்ணிகிட்டே வந்திருப்பாங்க. ஏதோ 50,000 1 லட்சம் சம் இன்சூர்டில் ஆரம்பிச்சிருப்பாங்க. இன்றைக்கி அது வந்து 2 லட்சம் 3 லட்சம் அந்த மாதிரி இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்கும். அவங்க அது போதுமானதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது ரெண்டுமே வந்து தவறானது. ஆக்சுவலி பார்த்தோன்னா இந்த 5 லட்சம் அப்படின்றது இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு பத்தவே பத்தாது. பர்டிகுலர்லி சீனியர் சிட்டிசன் வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா அதை விட அதிகமாக தேவைப்படும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான இது தேவைப்படும். பட் ஆவரேஜாக ஒரு ஃபேமிலி, ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அப்படின்னா ஒரு 15-20 லட்சம் கவரேஜ் இருந்தால் நல்லாயிருக்கும். ஒரு சீனியர் சிட்டிசன் இருக்கிறாங்க, வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை விட அதிகமான கவரேஜ் வச்சுக்கிறது அல்லது அந்த சீனியர் சிட்டிசனுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கவரேஜ் எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். சார், இப்போது இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பயங்கர லோவாக கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறப்போ எங்களுக்கு என்ன தோணுன்னா, ஏதாவது ஒரு ஹிடன் கேட்ச் இருக்குமோ அதில் அப்படின்னு எங்களுக்கு தோணும். உண்மையிலுமே ஏதாவது ஹிடன் கேட்ச் இருக்கா சார்? சரி, இப்போ ப்ரீமியம் லோவாக கொடுக்குறாங்கன்னா எதுக்காக லோவாக கொடுக்குறாங்க அப்படின்றது இம்பார்ட்டண்ட். அதாவது ஏதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருந்ததுன்னா அதனால் வந்து லோவாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சில நேரங்களில் நான் சொன்ன மாதிரி முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ரூம் ரெண்ட்டில் கேப் இருக்குது, இல்லை வந்து கோ பேமெண்ட்டுன்னு ஒரு கிளாஸ் இருக்குது, சில இடங்கள் கவர் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து பாலிசியோட ப்ரீமியத்தை குறைக்க உதவும். ஸோ அது காம்ப்ரிஹென்சிவாக இருக்காது. அந்த பாலிசி பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குறைவாக இருக்குமே தவிர எல்லா கவரேஜும் கிடைக்காது. அதனால் ப்ரீமியம் குறைவாக இருக்கிறதுனால எனக்கு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்ணுறத விட
அது எனக்கு பொருந்துமா அப்படின்னு பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிட்டு சூஸ் பண்ணுறது நல்லது. சார் இப்போது இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு அவங்க ட்ரை பண்ணுறப்ப இந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று சொல்லுவாங்க சார். அந்த வெயிட்டிங் பீரியட்னா என்னது சார்? அதாவது இந்த ஃபஸ்ட்டு 2 வருஷத்துக்கு உங்களால் எதுவும் பண்ண முடியாது இந்த மாதிரி எதுவும் சொல்கிறாங்க, எனக்கு புரியல. அப்படின்னா என்னது சார்? இப்போ வெயிட்டிங் பீரியட் அப்படின்றது வந்து ஜென்ரலாக எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ்லையும் பார்த்தீங்கன்னா முதல் 30 நாளைக்கு வந்து நார்மல் கிளைம் எதுவுமே கிடைக்காது. ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய கிளைம், ஆக்சிடென்ட்னால வரக்கூடிய மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது இல்லையா, அது கவர் ஆகும். பட் நார்மல் எதுவுமே கிடைக்காது. அது ஜென்ரலாக எல்லா பாலிசிலையும் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் வந்து சில இடங்களில் வந்து 2 வருஷம் வெயிட்டிங் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேட்ராக்டு, இந்த மாதிரி ஸ்டோனு, இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து ஒரு 2 வருஷம் வரைக்கும் வெயிட்டிங் பீரியட். அதாவது கேட்ராக்ட்னாலேயோ இல்லை வந்து ஒரு டென்டல் ப்ரொசீஜர்னாலேயோ இல்லை ஸ்டோன் வரதுனாலையோ நீங்கள் போனீங்கன்னா அது வந்து எக்ஸ்க்ளூடட் அப்படின்ட்டு பாலிசி டாக்குமெண்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. அதேமாதிரி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் இருக்கும். சில பேருக்கு வந்து நார்மலாக இன்றைக்கி காலங்களில் பார்த்தோன்னா இந்த பிபி இல்லை டயபிட்டிஸ் இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கும். இதனால் வேறு ஏதாவது ஒரு விஷயம் வரலாம். அதுக்காக இந்த விஷயத்துக்கு நம்ம போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதை வந்து எக்ஸ்க்ளூடட்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு 3 வருஷம் வெயிட்டிங் பீரியட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் எடுக்கும்போது ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது வந்து ஒரு 3 வருஷமோ 4 வருஷமோ பேஸ்ட் ஆன் த பாலிசி கண்டிஷன் எக்ஸ்க்ளூடட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் தெரிஞ்சு வச்சுட்டு ஒருத்தர் வந்து பாலிசி எடுக்கிறது நல்லது. இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறேன் சார், எனக்கான கிளைமை நான் பண்ணுறப்போ அந்த கம்பெனி கரெக்டாக பே பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்றத நான் எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இன்கர்ட் கிளைம் ரேஷியோ விஷயம் இருக்குது. ஐசிஆர்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் பார்க்கும்போது பேசிக்கலி இது வந்து ஐஆர்டிஏ வெப்சைட்லேயே கிடைக்கும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் எவ்வளோ வருது அப்படின்ட்டு. அதில் வந்து சில இடத்துல 80ன்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்க. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு வந்த வருமானம் ப்ரீமியம் இன்கம் வந்தது வந்து ஒரு 100 ரூபா, அதில் வந்து 80 வந்து செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு விஷயம். அதாவது அத்தனை ரூபா கிளைம் வந்திருக்கு, அவங்க செட்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயம். அது வந்து ரொம்ப ஹெல்தி. இப்போ 100 ரூபாய்க்கு மேலேயே ஒரு கம்பெனி போகுது அப்படின்னா அது இல்லாத பணம் ஆக்சுவலி. அதுக்கு வந்து சில நேரங்களில் சில வருஷங்களில் ரிசர்வ்ஸ் இருந்தது, ரிசர்வ்ஸை வச்சு பண்ணியிருக்கலாம். சில கெலாமிட்டிஸ் வந்திருக்கலாம், அதை வச்சு பண்ணியிருக்கலாம். பட் எல்லா வருஷமும் அது வந்து ஒரு வயபிள் பிஸ்னஸாக இருக்காது. அந்த கம்பெனிஸ் எல்லாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். இது ஒருத்தர் புரிஞ்சுக்கணும். அது வந்து நார்மலாக பார்த்தோன்னாலே நம்ம வந்து ஒரு அளவுக்கு அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ண முடியும். சார் இப்போ நம்ம ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இண்டிவிஜுவல் பிளான் எடுக்காதீங்க, ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் எடுங்க, அதுதான் பெஸ்ட்டு, அதுதான் பெட்டர் அப்படின்றாங்க. இது உண்மையா சார்? இப்போ ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் வந்து ஒரு யங் ஃபேமிலிக்கு ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பிளான். அதாவது ஒரே ஒரு சம் இன்சூர்டு இருக்கும், ஃபேமிலிக்கே மொத்தமாக சம் இன்சூர்டு இருக்கும். இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு ஒரு ஃபேமிலிக்கு எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் எடுத்தோன்னா ஒருத்தருக்கு 10 லட்சம் வரும். அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது வந்து அவங்க கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது சம் இன்சூர்டு 10 லட்சத்துக்கு மேலே போச்சுன்னா கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு காமன் சம் இன்சூர்டு. சரி, ஃபேமிலிக்கே 25 லட்ச ரூபா அப்படின்னா யாருக்கு ப்ராப்ளம் வருதோ அவங்க வந்து 25 லட்சம் வரைக்கும் போகலாம். அதாவது என்டையர் ஃபேமிலிக்கே இருக்கக்கூடிய கவரேஜ், இண்டிவிஜுவலுக்காக இருக்கக்கூடியது இல்லை, என்டையர் ஃபேமிலிக்கே. ஒருவேளை அந்த நார்மலாக இண்டிவிஜுவல் எடுக்கிறதோட அதிகமான கிளைம் வருது அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன ஒரு கேட்ச் இருக்குது. பர்டிகுலராக சீனியர் சிட்டிசன் வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதையும் பார்த்து அந்த பிளானை எடுக்கிறது நல்லது. அவங்களுக்கு தனியான ஒரு பாலிசி எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஏன் இப்படி சொல்கிறோன்னா, இந்த ஃபேமிலி ஃப்ளோட்டர் பிளானில் வந்து யார் ஹையஸ்ட் ஏஜ் இருக்கிறாங்களோ, அந்த குடும்ப உறுப்பினர்களில் யாருக்கு ஹையஸ்ட் ஏஜ் இருக்கோ அவங்களுடைய ஏஜை பேஸ் பண்ணி தான் ப்ரீமியம் வரும். அவங்களுக்கு ஹையர் ஏஜ் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கும் அதே ப்ரீமியம் வந்து அப்ளிகபிளாக வரும். அதனால் அவங்கள ஒரு தனியான ஒரு பாலிசி எடுக்க வச்சுட்டு மற்றவங்களுக்கு எடுத்தோன்னா ஓரளவுக்கு ப்ரீமியம் வந்து ஆப்டிமைஸ் பண்ணும். சார் இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறேன் சார், அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸோட நெட்வொர்க்கில் இல்லை சார் அந்த ஹாஸ்பிட்டல், அப்படின்னா என்ன சார் ஆகும்? கேஷ்லெஸ் அப்படின்றது வந்து ஒரு கிளைம் ஃபெசிலிட்டி நிறைய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் பல வருஷங்களாக கொடுத்துட்டு வராங்க. நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் போனீங்கன்னா அந்த கிளைம் டெஸ்க்கும் அவங்ககிட்டே கொடுத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து ஒரு அலவன்ஸ் கொடுத்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம். நிறைய வந்து கையிலேருந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் போய் நம்ம ஒரு வேளை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் இமீடியட்டாக இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவங்களுக்கு, அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அந்த வித்தின் 24 ஹவர்ஸ் இதுக்காக அட்மிட் ஆகிருக்காங்க, ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு டிஸ்சார்ஜ் ஆகிற டைமில் நம்ம பணம் பே பண்ண வேண்டியிருக்கும். கையிலேருந்து பே பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கணும். பில்ஸு, ரெசிட்ஸு, மற்ற அந்த ரிப்போர்ட்ஸு, டயக்னைஸ் பண்ண ரிப்போர்ட்ஸு, டாக்டரோட டிஸ்சார்ஜ் சம்மரி ரிப்போர்ட்டு, இது எல்லாமே வந்து ப்ராப்பராக இருக்கணும். இதெல்லாம் வந்து அந்த கிளைம் ஃபார்மோடு சேர்த்து அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு நம்ம வந்து சப்மிட் பண்ணணும். அல்லது அவங்களுடைய தேர்ட் பார்ட்டி அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு நம்ம சப்மிட் பண்ணணும். சரி, சப்மிட் பண்ணனா அவங்க அதை அசஸ் பண்ணி உங்களுக்கு கிளைம் வந்து
ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ளே செட்டில் பண்ணுவாங்க. சார் இப்போது இந்த ஆம்புலன்ஸ் சார்ஜு, ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் டெஸ்ட்டு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு எனக்கு பாலிசியோட கவர் ஆகுமா சார்? இப்போ ஆம்புலன்ஸ் சார்ஜ் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பர்டிகுலராக நிறைய இதில் வந்து இப்போது கவர் ஆகுது, அந்த இதுலேயே வந்து போட்டிருப்பாங்க. எக்ஸ்க்ளூஷன்ஸ் ஏதாவது இடத்துல இருந்ததுன்னா மட்டும் நம்ம பார்க்கணும். பட் ஜென்ரலாக ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன், அதாவது நம்ம ஹாஸ்பிட்டலைஸ் ஆகிறதுக்கு ஒரு 30 நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பென்சஸும், ஹாஸ்பிட்டலைசேஷன் முடிஞ்சு டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 60 நாளைக்கு இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸும் வந்து ஜென்ரலாக எல்லா பாலிசியும் வந்து கவர் பண்ணும். இது போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன், ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் 2 விதமாக வந்து பிரிச்சிருப்பாங்க. இதை வந்து எல்லாருமே வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த ஆம்புலன்ஸும் அந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் உள்ள உட்பட்டது தான். ஸோ அதுவும் வந்து கவர் ஆகிடும். ஏதாவது இடத்துல வந்து பாலிசியில் எக்ஸ்க்ளூஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம படித்து பார்த்துக்கணும். பட் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கவனமாக படிக்கிறது ரொம்ப நல்லது. சில பேர் எதுக்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுப்பாங்க. ஸோ இது ஒரு கரெக்டான ஆப்ஷனா சார்? அப்படி என்னென்ன டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது? போன வருஷம் வரைக்கும் இந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் டேக்ஸ் பெனிஃபிட்காக எடுக்கிறது வந்து ரொம்ப ப்ரிவலண்ட்டாக இருந்தது. இந்த ஃபினான்ஷியல் இயரில் அது கிடையாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து நியூ ரிஜிம்க்கு மாறிட்டாங்க. ஸோ செக்ஷன் 80Dன்னு ஒரு செக்ஷன் இருக்குது. அதில் வந்து சனக்கோ இல்லை வந்து ஃபேமிலிக்கோ அல்லது பேரண்ட்ஸ்க்கோ அவங்களுக்கு வந்து ப்ரீமியம் எடுக்கும்போது அந்த கிளைம் வந்து டெஃபினட்டாக கிடைக்கும். ஸோ இதுக்காக பாலிசிஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ப்ரீமியம் வந்து அதை பேஸ் பண்ணி அமைஞ்சிட்டு இருந்தது. பட் இப்போது இந்த நியூ ரெஜிமில் அந்த 80D அப்ளிகபிள் இல்லை அப்படின்றதுனால இன்சூரன்ஸ்க்காக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. டேக்ஸ் பெனிஃபிட்டுக்காக மட்டும் எடுக்காமல் இன்சூரன்ஸ்க்காக எடுத்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். சார் என்னோட கடைசி கேள்வி என்னன்னா சார், இப்போ நான் ஒரு இன்சூரன்ஸ் எடுக்க போகிறேன் சார், இந்த ஒரு டீட்டெயில் நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஒரு இன்சூரன்ஸை சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னா என்ன விஷயமா சார் இருக்கும்? ஜென்ரலாக வந்து இந்த ரூம் ரெண்ட் நான் கேப் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். நிறைய இடத்துல இன்றைக்கி நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இது தெரியாமல் நிறைய பேர் வந்து சைன் பண்ணுறாங்க. 15-20% வந்து அந்த கிளைமோட ரிஜெக்ஷன்ஸ் வர்றதே வந்து இந்த ரூம் ரெண்ட் கேப் அப்படின்றதுனால. ஸோ அதை கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. ஓவராலாக பாலிசி டாக்குமெண்ட்டை ஒரு தடவை படிங்க. ஏதாவது எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கா அப்படின்றத முன்னமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரியலன்னா உங்கள் அட்வைசர்கிட்ட ப்ராப்பராக கேட்டு அதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.